இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பால் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சம்மர் சீசனில் நம்ம நிறையா ஸ்ட்ரீட் ஷாப்பில் வந்து நம்ம பால் சர்பத் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பில் வந்து ரொம்பவே பால் சர்பத் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ அந்த பால் சர்பத் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. பால் சர்பத் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பால் சர்பத்தில் வந்து நமக்கு சிரப் வந்து கிடைக்கும். நீங்கள் நார்மலாக வந்து மளிகை ஷாப்லேயே வந்து இந்த சிரப் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து இது மளிகை ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி இந்த சர்பத் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாவல் பழத்துடைய எசன்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி நிறைய ஃப்ளேவரில் நமக்கு பால் சர்பத்துன்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் வந்து கடையில் வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சிரப் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஒரு ஓவர் நைட் இந்த பாதாம் பிசினை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். பாதாம் பிசினை 4 எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாதாம் பிசின் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும். இது பாருங்க சப்ஜா சீடு. இது வந்து சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக வந்து எள்ளு மாதிரி இருக்கும். அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த பால் சர்பத் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக 3 பொருள் தேவைப்படும். ஒன்று வந்து சர்பத்துடைய எசன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பாதாம் பிசின், அப்புறம் வந்து சப்ஜா விதை. இப்போ நான் இதை உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஒரு கிளாஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் சர்பத் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயே வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சில்லாக சூப்பராக இருக்கும். அடுத்து மறுபடியுமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கணும். பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து 1 கிளாஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். பால் வந்து நல்லா சில்லாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பால் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்க இது எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்க. கடைசியாக உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலேயே வந்து வெனிலா ஐஸ்கிரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான பால் சர்பத் வந்து கிடைச்சிரும். இதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒரு விப்பிங் க்ரீமோ இல்லை வந்து ஐஸ்கிரீமோ நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சம்மர் டைமுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க்கு. இந்த ரெசிபி வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.